பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். சங்கீதம் 86 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. சிஸ்டர் பிரதர், எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு இந்த காலை வேளையில ஒரு ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தாவீது ராஜா இப்படியா எழுதுகிறார், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. தாவீது ராஜா சொல்கிறார், ஆண்டவரே இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தாவீது ராஜாவுக்கு தெரியும், நான் என்றைக்கோ நிர்மூலமாக்கப்பட்டு போயிருக்க வேண்டியவன், நான் என்றைக்கோ மடிந்து போயிருக்க வேண்டியவன், என் குடும்பம் என்றைக்கு மடிந்து போயிருக்கும். ஆனால் இதுவரை எங்களை தாங்கினது அவருடைய கிருபை, இனிமேலும் எங்களை தாங்கி தப்புவிக்க போறதும் அவருடைய கிருபைன்னு தாவீது ராஜாவுக்கு நல்லா தெரியும். சிஸ்டர் பிரதர், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த காலை வேளையில கிருபைதானே தாங்குது, கிருபைதானே நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. என்னால சொல்ல முடியும், என்ன என் குடும்பத்தை தாங்கிறது அவருடைய கிருபை. எங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தாங்குது, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறது, பலப்படுத்துகிறது. அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது, அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? அவர் கிருபையை அப்படியே பாராட்டி பியூட்டிஃபுல்லா நமக்கு அவர் கொடுப்பாருங்க. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரோடு கூட டிராவல் பண்ற பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தான் தாங்கும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையா இருக்கிறது. இதுவரை நம்மை கொண்டு வந்தது அவருடைய கிருபை தான். இதுவரை நம்மை நடத்தி கொண்டிருப்பதும் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good all the time. God is good. ஆண்டவர் நல்லவர், எப்போதும் நல்லவர். அவர் கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த கிருபை நம்மை தாங்கிக் கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், இந்த காலை வேளையில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை பெரியதா ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதா இருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே சொல்லுங்கம்மா இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. அவர் கிருபை பெரியதா இருக்கிறது, பெரிய கிருபைங்க. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. சங்கீதம் 63 சொல்லியிருக்கு, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. பாருங்க, ஜீவனையே பார்க்கிலும் கிருபை நல்லது. நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது கிருபையின் காலமா இருக்கிறது. இந்த காலத்துல அந்த கிருபையை நீங்க போக்கடிக்காதீங்க, வீணடிக்காதீங்க. கிருபைக்காய் நன்றி சொல்லி ஆண்டவரோடு கூட டிராவல் பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட நடங்க. அந்த கிருபை நம்மை தாங்கும், தப்புவிக்கும், கனப்படுத்தும், உயர்த்தும். ஆமா, ஒன்றுமே இல்லாத பொழுதெல்லாம் கிருபை நமக்கு உதவி செய்யுங்க. ஆமா, அதை ருசி பார்த்தவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தாங்கி தப்புவித்திருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஆமேன்னு டைப் பண்ணுங்க. அந்த கிருபை நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. உங்களை இனிமேலும் தாங்கும், இனிமேலும் தப்புவித்து அந்த கிருபை நடத்தும். ஆமென்.